இப்போ ஒழுங்கா நீங்கள் வந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனை அனுபவிக்க மாட்டேன். எப்படினாலும் நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். உன் கண்ணை பிடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சி உன் நாக்க பிளேடை வச்சு அருன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியாக அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில ஒண்ணு எவ்வளவு வெறி இருந்திருக்கு பாருங்க, ஜாதி வெறி எவ்வளவு வெறி இருந்திருக்கு பாரு. அவனுக்கு அவனுடைய தங்கச்சி வேற ஒரு ஜாதிகாரமை கூட்டிட்டு போயிட்டான். டேய் அவன் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடா எங்களை. அதனால உன்னை கண்டந்துமா நாக்க அறுப்பானா, பல்லு உடைப்பானா, அவன் சொன்னப்பலே செஞ்சுட்டான். நான் என்ன கேக்குறேன்னா, அந்த பையன் மட்டும் இழிச்சவாயா? அந்த பையன் மட்டும்தான் உன் தங்கச்சி வந்து வற்புறுத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணா? இல்ல உன் தங்கச்சி சம்மதத்துல இருந்து அவன் கல்யாணம் பண்ணா, உன் தங்கச்சி இந்த மாதிரி பண்ண வேண்டியதானே? ஏன் உன் தங்கச்சி உன் கூட போறான்ட்டு பண்ணலையா? நான் கேக்குறேன். ஒவ்வொரு வாட்டி ஆணவ படுகொலை நடக்கிறப்போ பையன் தான் சாவறான். பொண்ணையும் சாவடிக்கணும்னு நான் சொல்லல. பொண்ணு தானே சேர்ந்து பையன் கூட இந்த தப்பு பண்றா. வேற ஒரு ஜாதிகார பையன் தெரிஞ்சுதானே பொண்ணு லவ் பண்றா. வேற ஒரு ஜாதிகார பொண்ணு அப்படி தெரிஞ்சுதானே பையனை லவ் பண்றான். அப்ப பையன் பண்றது மட்டும் தான் தப்பா, பொண்ணு பண்றது தப்பு இல்லைன்னு நான் கேட்கறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கவின் அவன் ஐடில ஒர்க் பண்றான், 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்ப கூட அந்த ஜாதி பார்த்து வெட்டிட்டானுங்க. இவன் பால் கறக்குறான், இவனையும் உள்ள வெட்டி சாவச்சிட்டீங்க. இந்த ஜாதி வச்சுக்கு நீ என்னதான் பண்ண போறீங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலை நடக்காது நினைக்கிறப்போ நடக்கும் இந்த மாதிரி நிகழ்வுலாம் நடக்குது. இதே என்ன தெரியுதுன்னா, ஜாதின்னு ஒண்ணு வந்து அழியவே அழியாது. தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அழியவே அழியாது. உங்களுடைய கருத்து என்னன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இறந்த அந்த நண்பருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.